अस्मद्गुरुभ्यो नमः. ஸ்ரீ வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியாராய் எழுந்தருளிருக்கும் சுவாமி துஷ்யந்த் ஸ்ரீதர் சமீபத்தில் ஒரு உபன்யாசத்தில் சொன்ன கருத்துக்கள் குறித்து ஒரு சில பேருக்கு ஒரு சில அபிப்பிராய பேதங்கள் இருப்பினும், சுவாமி ஒரு அறிவுஜீவி, வேதங்களை கற்றவர், சாஸ்திரங்களை மிக அறிந்தவர். அவர் சரியாக சொல்லியிருந்தாலும் ஒரு சிறிய அறிவு படைத்த மக்களாகிய நாம் அதை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரு சிறிய விளக்கங்களை கொடுக்கிறேன். சுவாமி புலால் உண்ணாமை பற்றி சொல்லும் பொழுது, சனாதன தர்மத்தில் அத்தனை பேரும் புலால் உண்ணாமல் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு துணியில் சொன்னதை மற்றவர்கள் தப்பாக புரிந்து கொள்ள அவகாசம் இருக்கிறது. பொதுவாக கருடனை பற்றி சொல்லும் பொழுதும் ஆதிசேஷனை பற்றி சொல்லும் போதும் கருடன் ஒரு பக்ஷி என்றும் ஆதிசேஷன் ஒரு பாம்பென்றும் அர்த்தம் செய்து கொண்டு மக்கள் விபரீதமான ஒரு அர்த்தங்களை கற்பித்துக் கொள்ள நேரிடும். கருடாழ்வார் ஒரு பக்ஷி அல்ல, வேதத்தின் ஸ்வரூபம், வேதங்களின் வடிவம். யஜுர்வேத சம்ஹிதையில மேலும் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அவருடைய கருட தண்டகத்திலையும் கருடாழ்வார் பற்றி ரொம்ப அழகாக சொல்றார். அவர் வேதங்களை சுமப்பவர் கருடன், வேத ஒலியாக இருப்பவர் கருடன். யஜுர்வேதத்துல சுபர்ணோசி கிருத்மான் திரிவசுத்ரிதம் அப்படின்னு சொல்றது யஜுர்வேத சம்ஹிதையில. அழகுடைய ரெக்கைகளை உடையவரே, கிருத்மானே, வேதங்களின் 3 ஸ்வரங்களை உடையவரே அப்படின்னு யஜுர்வேதம் கருடனை வர்ணிக்கிறது. கருடன் வெறும் பக்ஷி இல்லை, கருடனின் ஒவ்வொரு உடல் உறுப்பும் வேதத்தினுடைய ஒலி, மந்திரங்களால் ஆனவை. சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கருட தண்டக ஸ்லோகம் சொல்றார். கருட மகிழ வேத நீடாத்ரூடம் விஷத் பீடனோத் கண்டிதா குந்த வைகுண்ட பீடிக்கிருத ஸ்கந்தமீடே அப்படிங்கிறார். அகில வேதங்களாகிய கூடு அல்லது மரக்கிளை அதுல வசிப்பவரே, வீற்றிருப்பவரே, பகவானின் எதிரிகளை அழிப்பதில் வல்லவரே, வைகுண்டநாதான பெருமாளை தன் தோள்களில் சுமப்பவரே, அந்த பெரிய திருவடியான கருடனை வணங்குகின்றேன். ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேதரூபாய வினதா புத்திராய நமக. கருடனை வேதத்தின் வடிவாகவே கருதி போற்றும் துதி மந்திரமாக விளங்குறது. கருட காயத்ரியிலையும் இதை பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அடியேன் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, கருடனை ஒரு பக்ஷியாக பார்க்கக்கூடாது. வேதத்தை நம்ம படிக்க முடியாது அப்படின்றதுனால புராணங்களிலும் இதிகாசங்களிலும் அதற்கு வடிவை கொடுத்தார்கள். அப்படி வேதத்தின் வடிவு கருடன். அது ஏதோ இந்த யுகத்தில் இருக்க ஒரு பக்ஷி, அது பாம்பை திங்கிறதுன்ற மாதிரி நம்ம அர்த்தம் பண்ணக்கூடாது. பாம்புன்னு சொல்லும்போது ஆதிசேஷனுக்கும் அப்படிதான். ஆதிசேஷன் பிரபஞ்சத்தினுடைய முடிவற்ற பேராற்றலையும் காலத்தின் நிலையையும் குறிக்கும் ஒரு முக்கியமான ஒரு தத்துவம். ஆகமத்துல இந்த தத்துவத்தை அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கறதுக்காக ஆதிசேஷனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, சேஷன் அப்படின்னா எஞ்சி இருப்பவர் அல்லது முடிவில்லாதவர், உலகம் தோன்றுவதற்கு முன்பும் அழிவதற்கு பின்பும் நிலையாக எஞ்சியிருக்கும் பரம்பொருள் தத்துவம், காலத்தின் வடிவம். காலம் அனந்தன் அப்படின்னு அவருக்கு முடிவற்றவன், தொடக்கமும் முடிவும் இல்லாத காலம் மற்றும் பிரபஞ்சத்தை உள்ளடக்கியவன், 1000 தலைகளுடையவன். இந்த 1000 தலைகளும் பிரபஞ்சத்தின் அனைத்து திசைகளிலும் ஒரே நேரத்தில் கவனிக்கும் முழுமையான ஞானத்தை குறிக்கின்றன. மகாவிஷ்ணுவான அவருடைய சயனமானது பார்க்கடல்ல மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மேல சயனித்திருப்பது இது ஒரு யோக நித்ரை. அது இதை ஆதாரமாக காட்டுறது. இது இறை ஆற்றல். முதல் தொண்டன் சேஷன். புலால் மறுத்தல் அப்படின்றது அறத்துப்பால் இல்லறவியல், அதுல 26வது அதிகாரத்துல சொல்றார் திருவள்ளுவர். 10 குறள்கள் புலால் உண்ணாமையை பற்றி. பிற உயிர்களை கொல்லாமை, புலால்
உண்ணாமல் இருப்பதன் அவசியம் அப்படின்றத வந்து தார்மீக நன்மையை பத்தி சொல்றார். ரொம்ப அழகா சொல்றார். 251வது குறள். தன்னூன் பெருக்கற்கு தான் பிறிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன்னுடைய உடம்பை வளர்ப்பதற்காக மற்றொரு உயிரின் உடம்பை, அந்த இறைச்சியை உண்பவன் எவ்வாறு அருள் உடையவனாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறார். அருள் அருள் என்பது எப்படி? எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுவதால் உண்டாகும். 252வது குறள்ல கொலை நயவான் ஊனை தின்பான் அலை நயவான் எல்லா உயிரும் தொழும். மற்ற உயிர்களை கொல்லும் தொழிலை செய்யாமல் இருந்தால் அதிலிருந்து கிடைக்கும் ஊன் உண்ணாதவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் வணங்கும். 256வது குறள். அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒற்றன் உயிர் செகு துண்ணாமை நன்று. நெய் அந்த மாதிரி எல்லாம் ஹோமம் பண்றா இல்லையா அக்னியில, 1000 யாகம் பண்ணா கூட ஒரே ஒரு உயிரை கொன்று அந்த ஊனை தின்னாமல் இருந்தா அதை காட்டிலும் மேலானது, 1000 யாகத்தை காட்டிலும் மேலானது அப்படிங்கிறார் அவர். 260வது குறள். உயிரின்பம் நீக்கி உறைவார் உயிர் செகுத்து உண்ணாமை வேண்டும். எல்லா உயிர்களுக்கும் இன்பமான வீடு பேற்றினை மோட்சத்தை அடையணும் அப்படின்னா கொல்லக்கூடாது. பிற உயிர்களை கொன்று அவற்றின் ஊனை உண்ணும் செயலை தவிர்க்க அவர்களுக்கு மோட்சம் கிடையாதுன்றத ரொம்ப ரொம்ப உறுதியாக சொல்றார். புலால் உணவை நீக்குவதே மனிதனுடைய தலையாய அறம். இப்படி இருக்கும்போது வேதங்கள் எப்படி வந்து புலால் வந்து எல்லாரும் உண்ணாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னது வந்து, அந்த கருத்து வந்து மக்கள் தவறாக போய் சேரும் அப்படின்ற ஒரு பயத்தினாலையும் அடியேன் இந்த பதிவை போடுறேன். சனாதன தர்மத்துல அத்துணை பேரும் மாம்சம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. மாம்சம் சாப்பிடக்கூடியவாளுக்கெல்லாம் மோட்சம் இல்லை அப்படிங்கறதும் இல்லை. அப்படின்னா ராமர் ஸ்ரீமத் ராமாயணத்துல மாம்சம் சாப்பிட்டதா இருக்கு, சந்தேகமே இல்லை. இப்ப யாராவது கேட்டா அதுக்கு சில பேர் வியாக்கியானம் சொல்லுவா, இல்ல இல்ல தட் இஸ் மாக் மீட், ஐயோ சோயாபீன்ஸை வச்சு அவர் பண்ணியிருக்காரு, அவர் வந்து ஹி வில் நாட் ஈட். பாருங்க, கருடனை பத்தி புராணம் சொல்றது, கருடோபாக்கியானம்னு ஆதி பர்வால வருது ஸ்ரீ மகாபாரதத்துல. கருடன் என்ன சாப்பிடுவார்? பாம்பை சாப்பிடுவார். இப்ப நீங்க உடனே இல்ல இல்ல நம்ம வந்து புளியோர தயிர் சாதம் வச்சா சாப்பிடுவார், ஏன்னா நமக்கு கருடன் வெஜிடேரியனா இருக்கணும்னு ஆசை. கருடனுடைய பிறப்பில் குணகர்ம விபாகசகான்னு சிருஷ்டியில பெருமாள் கருடன் பாம்பை தான் சாப்பிடுவார்னா அதை தான் சாப்பிடுவார். நீங்க இதுல கன்ஃபியூஸே ஆகப்படாது. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க, இது சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் நுட்பம் சொல்றேன். இப்ப நமக்கு பொதுவா ஒரு வழக்கம், யாராவது ஒருத்தர் வந்து மாംസം சாப்பிட்டாரா, இதை எப்படி சாப்பிட்றா, அந்த மாதிரி மூஞ்சி எல்லாம் நம்ம சுழிக்க கூடாது. ஏனெனில் அவருடைய போஜனம் அது, உங்களுக்கு கொடுத்தா நீங்க வேண்டான்னு சொல்லுங்க. அது சுமாரா இருக்கு, மூஞ்சிய சுழிக்கிற அளவுக்கு இருக்குன்னா நீங்க முன்னாடி சாப்பிட்டுருக்கள்னு அர்த்தம். சாப்பிட்டுந்தாதான் இது பிடிக்கலே நமக்கு தோணும். முடிவாக கருடன் வெறும் பட்சி இல்ல, ஆதிசேஷன் வெறும் பாம்பும் இல்லை, பகவான் ஸ்ரீ ராமபிரான் புலால் உண்ணவில்லை. கீதையில பகவான் வந்து சத்துவகுணம் பெருகிறதுக்காக சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஆகார நியமத்தை பத்தி சொல்லும்போது மாமிசத்தை பத்தி சொல்லலை. மாமிசத்தை பத்தி சொல்லாதனால பகவான் மாமிசம் உண்ணா பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காருன்ற அர்த்தமாகுமா? விபரீதமான ஒரு அர்த்தத்தை நாம் கற்பித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ ராமபிரான் புலால் உண்ணாரா அப்படின்றத வந்து வால்மீகிக்கு தான் தெரியும், பகவானுக்கு தெரியும். அவளைதான் போய் கேட்கணும். புலால் வெறுக்க தகுந்தது, விளக்க தகுந்தது அப்படின்றத பத்தி திருக்குறள்ல வேறு விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. புலால் உண்டாலும் பகவானுடைய அருள் கிடைக்குமா அப்படின்றது வந்து இல்லை அப்படின்றதான் பதில். அஹிம்சோ பிரதமோ தர்மஹ அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அஹிம்சை அடிப்படையாக கொண்ட மதம் சனாதன தர்மம். இடையில பிற்காலத்துல வந்து புலால் உண்ணுதல் வந்து வழக்கத்துல வந்திருக்கலாம். ஆனா அடிப்படையில புலால் உண்ணுதலை சனாதன தர்மம் அங்கீகரிக்கவில்லை அப்படின்றது அடியேனுடைய கருத்து.